வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சேன். ஆனால் அது பால் கிடையாது, பெரிய பாறாங்கல்லுங்கிறத இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு விவரமாக தீர்வு கொடுத்துருவீங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பீங்க. கட்டை அவுத்துட்டு வெளியே வந்தால் சிங்கம் என்ன செய்யுங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் உதவின்னு பார்த்தா நீங்கள் எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு ஒரு 50 பக்கம் நோட் எடுத்து எழுதுனா கூட எழுதிட்டே இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார் ஸ்டார்டிங்கில். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில் சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதி வரையும் சூரிய பகவான் எங்கே இருப்பார்னா மிதுன ராசி இருப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே அவர் கடக ராசிக்குள்ளே பயணிப்பார். அதே போல் கடக ராசியில் பார்த்திங்கன்னா புதன் பகவான், அதே போல் ஆரம்பத்தில் குரு பகவான், நம்ம குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஜூன் மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ அப்போ குரு பகவான் ஆல்ரெடி உட்காந்துருப்பார். கூடவே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த 1ஆம் தேதி ஃபுல்லாக 2ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் என்ன பண்ணுவார்? கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வந்துடுவார். ஓகேவா? சுக்கிரனுடைய செயல்பாடு அப்படியே 2ஆம் தேதிக்கு மேலே ஸோ அப்படியே கீழே வந்து சிம்மத்துக்கு வந்துடும். அப்போ சிம்மத்தில் யார் இருக்கா அப்படின்னா கேது பகவான் ஆல்ரெடி அமர்ந்து. அதே போல் சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, அதே போல் மீனத்தில் சனி பகவான். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படி பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம்தான் மாற்றமும் ஏற்றமும் கொண்டாட்டமும் குதூகலமும் கூடவே இருக்கக்கூடிய ஒரு மாதம். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு தெரியுமா? போராட்டமும் கஷ்டமும் துன்பமும் கவலையும் இருந்துச்சா? இருந்தது உண்மைன்னா நான் சொல்லக்கூடிய நடக்கக்கூடிய விஷயம் உண்மை. ஓகேவா? ஏன்னா நீங்கள் காற்று வாக்கில் 2 காதல் மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது நீங்கள் நினைப்பீங்கள. மகராசிக்காரங்களாம் ரொம்ப விவரமானவங்க. ஆனால் எந்த விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் விவரமாக இருக்கிறதே கிடையாது. மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு விவரமாக தீர்வு கொடுத்துருவீங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பீங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து அப்படியே சேஞ்ச் ஆகி குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும். பலவிதமான செயல்பாடுகளை நீங்கள் உணர்வுபூர்வமாக ஒரு கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குன்னு உங்கள் வாயினால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சொல்லப்படும். இவ்வளோ நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வேண்டாமா? நீங்கள் ஏமாந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா தானே யோசிச்சுருக்கீங்க. சார் நான் உண்மை நம்பினேன் சார், ஆனால் என்னை வச்சு செஞ்சாங்க சார். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சேன், ஆனால் அது பால் கிடையாது, பெரிய பாறாங்கல்லுங்கிறத இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு உருவாச்சு. ஒரு கத்தியை நல்லா கூர்மையாக்க என்ன பண்ணுவாங்கன்னா தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. போட்டு தீட்டின பிறகு தான் அந்த கத்தி கூர்மையாகும். அந்த கத்தி காய்கறி வெட்ட பயன்படுத்த போகுதா இல்லை யாரையும் குத்த பயன்படுத்த போதாங்கிறது அந்த கத்தி தான் இப்போ முடிவு பண்ண போகுது. அந்த கத்தி யாருன்னு நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய செயல்பாடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை அவங்க தீட்டி கடைசியில் உங்களை கூர்மையாக்கி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க என்ன நினச்சிக்கிருக்காங்கன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, உங்களால் எதுவுமே ஒரு விஷயம் கூட நகர்த்த முடியாது, உங்களை கட்டி போட்டு வச்சிட்டோன்னு நினச்சிக்கிருக்காங்க. கட்டை அவுத்துட்டு வெளியே வந்தால் சிங்கம் என்ன செய்யுங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பொருளாதாரம் பெரிய நிலை முன்னேற்றம். உங்களுடைய செயல்பாடுகளில் எது பொருளாதார விஷயத்தில் தடையாக இருக்கோ, எந்த விஷயங்களில் மிகப்பெரிய தடுமாற்றத்தை நீங்கள் இப்போ மன ரீதியாக போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கீங்களோ அல்லது சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ அந்த விஷயத்திலிருந்து வெளியே வரணும். உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு, உங்களுக்கான முன்னேற்றம் கிரகங்கள் ரீதியாக இப்போ உணர்வுபூர்வமாக நீங்கள் அடைய போயிருக்காங்க. எங்கேயோ ஒருத்தவங்களுக்கு நான் உதவி செஞ்சேன் சார், எனக்கு அவங்க நான் பார்த்ததே கிடையாது,
அவங்கள்ட்ட பேசுனது கிடையாது. நான் உதவி செஞ்சேன். அந்த உதவி எனக்கு இப்போ பெரிய பயனுள்ள விஷயமா வந்துச்சு. அவங்க திடீர்னு பார்த்தா எனக்கு நான் கிடைக்காதுங்கிற ஒரு விஷயத்த எனக்கு வாங்கி கொடுக்க இப்போ உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் முன்னால் செஞ்ச உதவி இந்நாளில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் என்பது உண்மை. ஸோ நீங்கள் உதவின்னு பார்த்தா நீங்கள் எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு ஒரு 50 பக்கம் நோட் எடுத்து எழுதுனா கூட எழுதிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்டு பேக்குன்னு எழுதிக்கிட்டே போகலாம். லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா கணக்கு வழக்கு பார்க்காம உதவி செஞ்சுருக்கீங்க, நேரங்காலம் பார்க்காம உதவி செஞ்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ தேவைப்படுற உதவிக்கு யாரும் உதவ வரல, ஆனால் உதவ வருவாங்க. எத்தனை பேர் வராங்க மட்டும் பாருங்கள். அது கிரகம் என்ன பண்ணும், என் பிள்ளை என் தங்கம் உனக்கு உதவி செஞ்சுல போய் செய்டா அப்படின்னு செய்யுமான்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவை கொடுக்கும். பயந்துட்டு பாசமாக உங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே, அதாவது ஒவ்வொரு தடைக்கல்லும் அதை படிக்கலாக மாற்றி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் வெற்றி வருதுங்கிறக்காண்டி அள்ளி கொடுக்குற வள்ளலாக இல்லாமல் கிள்ளி கொடுக்குற நாயகனாக இருந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் என சொல்லலாம். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தது கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உங்களுக்கு ஏற்பட போகின்ற முன்னேற்றங்கள். ஸோ இது ஒரு பொது பலன் தான், நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளை வீடியோ ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நான் சொல்கிறது பெரிய விஷயமாக தோணுது. ஏன்னா சார் சொல்லிட்டார்ல அப்படின்னு தெரியும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆகோனீங்க ஓஹோனாங்க அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் அப்படின்லாம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு சில விஷயங்கள் கேட்காது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனமாக கேளுங்க. ஸோ இது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலனானது உங்களுக்கு 20-30% உறுதியாக என்ன பண்ணும், உங்களை செயல்படும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த விஷயம் என்னை விட்டு கடந்து போயிட்டால் நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சொந்த தொழில் தொடங்கலாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா அப்படிங்கிற கேள்வி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிரக ரீதியாக நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் ஒரு நம்பர் போட்டிருக்கோம்ல, இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து தான் ஜாதகம் பார்க்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து தான் ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. நம்ம யூடியூப் சேனல் எனக்கு என்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறதே நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்து, இந்தியாவில் பிறந்து, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் அதே தமிழ் பேச தெரிஞ்சு இப்போ தாய்மொழியாக அங்கே ஏற்றுக்கொண்டு அங்கே உள்ள தாய்மொழியை கற்றுக்கொண்டு வாழக்கூடியவங்களும் நம்ம நிறைய கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே? ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப கேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் உறுதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. எண்ணங்களும் செயல்களும் சிறப்பானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் உறுதியாக உண்டு என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் சுந்தரர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.